தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீஷனின் அன்பு வணக்கங்கள். நம்மளோட இன்னைக்கு வைகர வகுப்புல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல வைணவ இலக்கியங்கள். சரியா? நம்ம ஸ்கூல் புக்ல கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்க்கும்போது வைணவத்துல என்ன கேட்கறாங்க? ஆண்டாள், குலசேகர ஆழ்வார். ஸோ 4000 விபிரபந்தம் பத்தி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம், பேசிக் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அதுல ஆண்டாள், குலசேகர பெருமாள் இவரை தவிர மற்ற கண்ணன்லாம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்துட்டோம், அடிஷனலா பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஆண்டாள், குலசேகர பெருமாள். இவங்களை பத்தி நம்ம கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் கேட்கலாம், அவங்களை பத்தி இன்னைக்கு ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? முதல்ல யாரு? ஆண்டாள், கோதை நாச்சியார் சூடி கொடுத்த சுடருடையாள், பெரியாழ்வாருடைய மகள் இல்லையா? பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லையா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தமிழ்நாடு லோகோல இருக்கக்கூடிய கோவில் கோபுரமே இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தான். தமிழரின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கும். அதுல ஒரு அந்த கோபுரத்துல வந்து சாமி சிலைகளே இருக்காது. அதனாலதான் அது வந்து நம்ம என்ன வச்சிருப்போம், நம்மளுடைய தமிழ்நாடு சிம்பல் வந்து வச்சிருப்போம். உங்களுக்கு தெரியும், PS குமாரசாமி ராஜா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு இல்லையா? சரி, ஆண்டாள் ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர். சரிங்க, எங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் இவங்க பிறந்த ஊர். பெயர் வந்து பாத்தீங்கன்னா கோதை அல்லது கோதை நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் சுத்தி பார்த்தோம்னா கோதை நாச்சியார்புரம், நாச்சியார்புரம், அழகு நாச்சியார்புரம் பேர்லாம் பார்க்க முடியும். இன்னைக்கும் அந்த கலாச்சாரம் அந்த இதே ஒன்று. இன்னைக்கும் நம்ம ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி அப்படி சுத்தி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இவங்களோட பேர்ல நிறைய ஊர்களை பார்க்க முடியும், நிறைய இதெல்லாம் பார்க்கலாம், குளங்கள், கோவில்கள்லாம் பார்க்க முடியும். பிறந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இயற்பெயர் கோதை நாச்சியார். 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆழ்வார். 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆழ்வாருங்க. அவங்க வந்து யாரு? பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு இன்னொரு பேர் என்ன? விஷ்ணு சித்தர். அந்த கிளாஸ்ல பார்த்தோம். விஷ்ணு சித்தர் துளசி மாடத்துக்கு கீழே இருந்து எடுத்து கோதை நாச்சியார்னு பேர் வச்சு வளர்க்குறாரு. கோதை நாச்சியார் நம்ம வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யாரை பிடிச்சிருக்கு? கண்ணனை பிடிச்சிருக்கு. கண்ணனை தான் திருமணம் பண்ணுவாரு. ஏன்னா இவங்க வந்து பூமகளின் அவதாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பூமகளின் அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னா கண்ணனை பிடிச்சிருக்குது. கண்ணனை தான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையா நினைச்சு பாடிக்கிட்டு இருக்காரு. கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழே வாழ்றாரு. அந்த பெரியாழ்வாரின் வளர்ப்பு ஆண்டாள். இந்த மாதிரி சொல்றாங்க, வாழ்க்கைப்பட்டு சாதாரண மானிடருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன், என்ன கட்டி கொடுத்தீங்கன்னா சாதாரண மனுஷனுக்காக வாக்கப்பட மாட்டேன், கண்ணனுக்கு தான் வாக்கப்பட வேண்டாங்க, கண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன்றாங்க. அப்படி இருக்கும்போது தினம் என்ன பண்றாங்க? துளசி மாலையை யாருக்கு? கண்ணனுக்கு பெரியாழ்வார் வேலி கட்டி மாலை வைக்கிறாரு. அந்த மாலையை அந்த அம்மா எடுத்து போடுறாங்க. போட்டு அழகு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மாலையை அப்படியே கொண்டு போய் பூ போல வச்சிடுறாங்க. அதாவது தெரியாம அவரும் டெய்லி எடுத்து கண்ணனுக்கு மாலையை போடுறாரு. ஒரு நாள் ஆண்டாள் அந்த அம்மா மாலையை போட்டுட்டு அங்கே கழட்டி வைக்கிறத யார் பார்த்துட்டா? பெரியாழ்வார் பார்த்துட்டாரு. என் பிள்ளை கண்ணனுக்கு நீ போட்டு கொடுத்த மாலையை போடவா? முடியவே முடியாது அப்படின்ட்டு புது மாலை கட்டி போட்டாரு. புது மாலை கட்டி போட்டோன்னே அன்னைக்கு இரவே கண்ணன் கனவுல வர்றாரு. பெரியாழ்வாரோட கனவுல வந்து என்ன சொல்றாரு? எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கள், அதாவது கோதை நாச்சியார் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும். கோதை நாச்சியார் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணுங்கிறாரு கண்ணன் இல்லையா? சொன்ன உடனே அன்னைக்கு தான் சூடி கொடுத்த சுடர்வடி ஆள் ஆகுறாங்க. அப்படிங்க, அது வரைக்கும் கோதை நாச்சியாரா இருந்தவங்க இனிமேல் என்ன? சூடி கொடுத்த சுடர்வடி ஆள். இறைவனையே ஆண்டதால ஆண்டாள். எல்லாரையும் இறைவன் தான் ஆட்கொள்வாரு. இங்க இறைவனையே ஆட்கொண்டது யாரு? இந்த அம்மா. அதனாலதான் பேர் என்ன? ஆண்டாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இயற்பெயர் கோதை நாச்சியார், சூடி கொடுத்த சுடர்வடியாள், ஆண்டாள் அப்படின்னு வந்து நம்ம பேர் வச்சிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வச்ச பேருக்கு இவங்க நூல்லாம் இருக்கு, கொடுத்துருக்கோம், பார்ப்போம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. ஆண்டாள் அந்த அம்மா கண்ணனையே நினைச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் பெரியாழ்வாரோட கனவுல வந்த கண்ணன் சொல்றாரு, உங்களோட பொண்ணை திருமண கோலத்தில் அலங்கரிச்சு என்னெல்லாம் இப்போ திருமண பரிசு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி ஸ்ரீரங்கம் கூட்டுவாங்க. ஸ்ரீரங்கம் கூட்டு போகிறாங்க. திருமண கோலத்தோட ஆண்டாள் ஸ்ரீரங்கம் போய் கோவில் உள்ளே போனவங்க இறைவனோட கலந்துட்டாங்க. சரிங்க, அங்கே திருமணம் நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க. ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் ஸ்ரீரங்கம் இல்லையா? ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இதில் சொல்லியிருக்கோம். அடுத்த ஆண்டாள் அந்த அம்மா எழுதின நூல்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, பூஞ்சோலையில் உள்ள மலர்களெல்லாம் திருமாலை கண்ட ஆண்டாள் முல்லை பிராட்டின்னு சொல்லுவாங்க. யார? முல்லை செடி. பூஞ்சோலைக்குள்ள போறாங்க. போகும்போது பார்த்தா அங்க பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குதான், அந்த முல்லை செடிகள் எல்லாம் பூ பூத்திருக்கு. இந்த பூவை பார்த்தா கண்ணனுடைய சிரிப்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. முல்லை பிராட்டியே, முல்லை செடியை பார்த்து சொல்றாங்க, முல்லை பிராட்டியே உன் மலர்கள் எல்லாம் எனக்கு கண்ணனை ஞாபகப்படுத்துது.
ஏன்னா முல்லைப்பூவோட சிரிப்பு கண்ணனோட சிரிப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முல்லை செடியை முல்லை பிராட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. முல்லை செடியை முல்லை பிராட்டின்னு அழைச்சது யாரு? ஆண்டாள். ஓகே, அடுத்து அந்த மாதிரி எழுதின நூல் பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி. திருப்பாவை தெரியும் உங்களுக்கு? திருப்பாவை ஒரு 30 பாடல்கள் இருக்குங்க. திருப்பாவையோட 30 பாடல்கள் இருக்கும். நாச்சியார் திருமொழி ஒரு 143 பாடல்கள் இருக்கும். திருப்பாவை, பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து திருமாலை நினைச்சு இருக்கிறவங்க திருப்பாவை தான் பாடுறது. ஸோ நம்ம பார்த்தோம், சிவனை நினைச்சு இருக்கிறவங்க திருவெம்பாவை பாடுவாங்க. திருவெம்பாவை மாணிக்க வாசகர்கள் எழுதினது. திருப்பாவை கோதை நாச்சியார் சுடி கொடுத்த சுடர்கள் யார்? ஆண்டாள் எழுதினது. திருப்பாவை 30 பாடல்கள். நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். சரிங்க, அந்த அம்மா பேர் கோதை நாச்சியார் இல்லையா, அதனால நாச்சியார் திருமொழி. ஓகே, அடுத்து பாப்பா, இதுல திருப்பாவையில ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்த யார? ராமானுஜர் என்ன சொல்றாங்கன்னா திருப்பாவை ஜீயர்னு சொல்லுவாங்க. திருப்பாவை ஜீயர்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ராமானுஜர். சரிங்க, ராமானுஜருக்கு திருப்பாவை மேல அவ்வளோ ஈடுபாடு. ஓகே, பாடல் சூப்பராக இருக்கும். திருப்பாவை நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணன் வர்றது, திருமண முறைகள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு 2 பாட்டு பார்ப்போம், பட் இருந்தாலும் என்னன்னா அந்த பாடலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஆண்டா அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ ஒரு நாள் கனவு காண்றாங்க. வீட்டில் கண்ணனே நினச்சி படுத்திருக்காங்க. இப்போ கண்ணன் வர்ற மாதிரியும் இவங்களுக்கும் கண்ணனுக்கு திருமணம் நடக்கிற மாதிரியும் ஸோ ஒரு கனவுலாம் வருது. என்னன்னு பார்ப்பாங்க. பாட்டு பாப்பா. கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் நடிலே தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். பாருங்க, கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் நடிலே தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். அடுத்து மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடைத்த தாமம் நிறைதாந்த பந்திற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அவங்க வந்து கனவு, என்ன கனவுன்னு பாப்பா, தன்னோட தோழி கிட்ட சொல்றாங்க, தோழியே இப்படி ஒரு கனவு பண்ணேன். என்ன கனவுங்க? கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி. பிரிச்சு பிரிச்சு படிக்கணும்னா, கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. சதிர் அப்படின்னா நடனம், கலசம் கும்பம். ஓகே, கனானா கனவு. சரியா? கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. வர்றாரு கண்ணன் அங்கிருந்து தேர்ல வர்றாரு. வரும்போது அவரை எதிர்த்து எதிரே நின்று வரவேற்க காத்திருக்காங்க. யாரு? நடனமாடக்கூடிய இளம்பெண்கள், சதிராடக்கூடிய இளம்பெண்கள் காத்து நிக்கிறாங்க. காத்து நின்று என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில கதிரொளி தீபம். கதிரொளி தீபம்னு என்ன? அங்க வந்து என்ன வச்சிருக்காங்க? இது கதிரொளி தீபம் அப்படின்னா என்னது? அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்காக கையில விளக்கு வச்சிருக்காங்க. கலசம் பூரண கும்ப மரியாதை, ஒரு சின்ன குடம், அதுல மாங்காய் எல்லாம் தேங்காய் வைப்பாங்களே அது. கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி ரெண்டையும் வச்சுக்கிட்டு சதிர் இளமங்கையை தாம் வந்து எதிர்கொள்ள, நடனமாடக்கூடிய இளம் பெண்கள் வந்து எதிர்கொண்டு அவரை வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க கண்ணனே அப்படின்னு. அப்போ அங்க அவர் கால் எடுத்து கீழே வைக்கிறாரு. மதுரையார் மன்னன், மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாகிய கண்ணன், மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாகிய கண்ணன் கால் எடுத்து வைக்கிறாரு. அடிநிலை தொட்டு, அடிநிலை அடி அவருடைய பாதம் தரையில பட்டோன்ன அதிர புகுத கனாக்கண்டேன் தோழினான். அவர் காலை வச்ச உடனே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரே அதிருதுங்க, அவர் வந்துட்டாருன்னு தெரியுது. அப்படி ஒரு கனவு கண்டேன். எப்படிங்க? கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடி நிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். ஒளி வீசக்கூடிய தீபம் ஒரு பக்கம், கலசம் பூரண கும்ப மரியாதை ஒரு பக்கம். இதை வச்சுக்கிட்டு நடனமாடக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் வரவேற்க காத்திருக்கிறாங்க, எதிர்கொண்டு காத்திருக்காங்க. அப்போ மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாகிய கண்ணன் இப்போ தேர்ல இருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறாரு. அவர் வச்சவன ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரே அப்படி அதிருதுங்க. அதாவது மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாக்கண்டேன் தோழினான். இப்போ கண்ணன் வர்றாரு. வந்தவர் இப்படி திருமண சடங்குகள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்ணனுக்கு முன்னாடி உட்காந்து அந்தணர்கள் வேதம் சொல்லி வரவேற்கிறது, வேதம் சொல்லி வாழ்த்துறது, மந்திரங்கள் சொல்றது, கங்கணம் கட்டுறது. அடுத்து கண்ணனுடைய சகோதரியான துர்க்கை அம்மன் வந்து ஆண்டாளுக்கு மாலை போடுறது. ஸோ இந்த மாதிரி திருமண சடங்குகள்லாம் கனவா நிறைய கொடுப்பாங்க. பட் நமக்கு வந்து பாட்டு ஃபுல்லா கொடுக்காம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து படுப்போமா? மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு
மைத்துன நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழினான். என்ன சொல்றாங்க? மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத. கல்யாணத்துக்கு மத்தளம் வாசிப்பாங்க. வரிச்சங்கம் நின்றூத. வரி அப்படின்னா வரிசையா நின்று சங்கு ஊதுறாங்க. அன்னைக்கு வந்து எல்லா விதமான விழாக்களையும் சங்கு ஊதுற பழக்கம் உண்டு. கோவில் திருவிழாக்களாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம். ஸோ நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் சங்கு ஊதுறது உண்டு. இன்னைக்கும் சில ஊர்களில் வந்து அந்த பழக்கம் இருக்குங்க. இன்னைக்கும் சில ஊர்களில் திருமணத்துக்கு சங்கு ஊதுற பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, அதை சொல்கிறோம். அப்படி என்ன வித்தியாசமான கல்ச்சர் இருந்தால் சொல்லுங்கள், சின்ன வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், நிறைய கல்ச்சர்லாம் அழிஞ்சு போன கலாச்சாரங்கள் இருக்குல்ல. இப்படி வித்தியாசமான கலாச்சாரம் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், சரியா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக இந்த தடவை பார்க்குறேன். சரிங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா கேட்டுக்கிட்டா நம்மளும் அடுத்து ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான சின்ன சின்ன சடங்குகள் கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஊரோட பெருமை எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே, விருப்பமா? மத்தான் கொட்ட வரிச்சென்றூர் முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ், முத்து மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலுக்கு கீழே மைத்துனன் நம்பி, என் மைத்துனன் ஆகிய கண்ணன் வர்றாரு. மதுசூதனன் ஆகிய, மது எனும் அரக்கனை அழைத்தவனாகிய மதுசூதனாகிய கண்ணன். சரிங்க, மைத்துன நம்பி மதுசூதனன் வந்து என் மைத்துனனாகிய மதுசூதனனாகிய கண்ணன் வர்றாரு. என்னை கைத்தலம் பற்ற, என்னை கையை பிடிச்சி கல்யாணம் பண்ற மாதிரி கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். சூப்பரான பாட்டுலங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இதுல இடையில இருக்க பாட்டுலாம் பத்தி இந்த திருமண சடங்குகளை பத்தி அந்த என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. குங்குமம் வைக்கிறது, கங்கணம் கட்டுறது, மணமகனாகிய கண்ணனின் சகோதரி யாரு, திருமாலோட சகோதரி யாரு, துர்க்கை வந்து ஆண்டாளுக்கு மாலை போடுறது, இப்படி நிறைய இருக்கும் அந்த பாடல் வந்து. சரியா? இதுல வந்து நமக்கு கொடுத்தது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு. இந்த 2 பாட்டை நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கில். ஓகே, இப்போ ஆண்டாள் நம்ம பத்தி பார்த்தோம்லங்க. ஆண்டாள் பத்தி பார்க்கும்போது அவங்க பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், துளசி மாடத்துக்கு கீழே இருந்து எடுத்து வளர்த்தது பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர் என்று அழைக்கக்கூடிய பெரியாழ்வார். குரூப் 1ல கேட்டாங்கல்ல, ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை விஷ்ணு சித்தர் எனக்கூடிய பெரியாழ்வார் அப்படின்னு குரூப் 1ல கேட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, பச்சை பேரு கோதை நாச்சியார், இறைவனுக்கு மாலையை சூடி கொடுத்தனால சூடி கொடுத்த சுடர்கொடியாள், அதுவே அந்த இறைவனையே ஆண்டதுனால ஆண்டாள். இவ்வளவு பேரு இல்லையா? ஓகே, இவங்க எழுதினது திருப்பாவை 30 பாட்டு, நாச்சியார் திருமொழி 143 பாட்டு. ஓகே, இதுல திருப்பாவை ஜியர்னு சொல்லப்படக்கூடிய ராமானுஜர் இது மேல இருக்கக்கூடிய ஈடுபாடெல்லாம் அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்த படம் பார்ப்பாங்க. இப்படி கண்ணனையே கணவனா அடைவேன், வாக்கப்பட்ட சாதாரண மனுஷனுக்கு வாக்கப்பட மாட்டேன், நான் கணவனா நினைச்சு கண்ணனுக்கு தான் வாக்கப்படுவேன்னு சொன்னது ஆண்டாள் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. கம்ப மத யானையின் கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமும் அரசும் வேண்டும் பதவியும் வேண்டும் விட்டாரு. என்னது, பட்டத்து யானை மேல உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய இன்பமும் வேண்டாம், அரசும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், இறைவனே வேணும்னு வந்தவர் குலசேகர பெருமாள். குலசேகர ஆழ்வார் இருக்கார் இல்லையா, இறைவன் நினைச்சு வந்தவருங்க. மொத்த நாட்டையும் விட்டுட்டு வந்தாரு. சேர நாட்டு இளவரசனுங்க, சேர நாட்டு அரசனாகிய குலசேகர ஆழ்வார். ஓகே, இவர் பிறந்த ஊரு திருவஞ்சைக்களம். இவர் பத்தி பார்க்கலாம். சேர அரச வம்சத்துல வந்தவர். அதனால அவருக்கு பேர் பாருங்க, கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ. நிறைய பேர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ அப்படின்னு பேர் இருக்கு. ராமனுக்கு தாலாட்டு பண்ணுவார். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கண்ணனை வழி விட்டாங்க. திருமால் அவதாரத்துல 10 அவதாரத்துல கண்ணனைத்தான் 11 ஆழ்வார் வழிவிட்டாங்க. 12வது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மட்டும் ராமரை வழிவிடுறாரு. அதுவும் தன் தாயா நினைச்சு வழிவிடுறாரு. சரியா? அப்படி ராமனுக்கு தாலாட்டு பாடுவார். திருமாலுக்கு பள்ளி எழுச்சி பாடினது தொண்டரடி பொடியாழ்வார், சிவனுக்கு பள்ளி எழுச்சி பாடினது மாணிக்க வாசகர் அப்படின்னு சொன்னா, ராமனுக்கு தாலாட்டு பாடினது குலசேகர ஆழ்வார், கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினது பெரிய ஆழ்வார். ஓகே, இங்க பாருங்க, இவர்தான் சொல்றாங்க, அரசராகவும் சொல்லுவாங்க. கம்ப மலையானையின் கழுத்தகத்தின் மீது இருந்து இன்பமுறும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். கம்ப மலையானையின் கழுத்தகத்தின் மீது இருந்து இன்பமுறும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படின்னு வந்துட்டாரு. அப்படி வந்தவர் என்ன பண்ணிருக்கப்பமா, குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துறை 3வது மதில்சுவரை கட்டினாரு. ஸ்ரீரங்கத்துறை 3வது மதில்சுவரை கட்டினவர் யாரு, இவர் தான். அதனாலதான் அந்த தெருவுக்கு பேர் குலசேகரன் வீதி. ஸ்ரீரங்கத்துல குலசேகரன் வீதின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா 3வது மதில்சுவரை கட்டினவர். இன்னும் சில இடங்கள்ல வந்து திருநெல்வேலி மாவட்டங்களே சில கோயில் கட்டினதா அவர் வந்து கட்டினதா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, ஓகே, இவர் பார்க்கலாம். நமக்கு தேவை திருவரங்கத்தின் 3ஆம் மதில்சுவர் கட்டினவர். இதெல்லாம் முன்னாடி கேட்ட கொஸ்டின் தாங்க. ஓகேங்க, இப்போ பார்ப்போமா, இவர் எழுதின நூல்கள் அப்படின்னா பெருமாள் திருமொழி, இன்னொன்று முகுந்த மாலை.
பெருமாள் திருமொழி ஒரு 105 பாடல்கள் இருக்கும். பெருமாள் திருமொழி ஒரு 105 பாடல். முகுந்த மாலை அப்படிங்கிறது வடமொழி, சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாருன்னு, வடமொழி சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாருன்னு. ஓகே, இவருக்கு வேற என்ன பேர் இருக்கு? கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. சேர மரபுல வந்தவர், ராமனுக்கு தாலாட்டு பண்ணவர். இவர் தான். எந்த நூல் எழுதியிருக்கான்னு பாத்தீங்க, குலசேகர ஆழ்வார் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சாரி, ராமரை வழிபட்டவர். ஸோ அதுல ராமர் எப்படி நினைக்கிறாரு? தாயா நினைச்சு பிடிக்கிறாரு. இதுல 2 பாட்டு இருக்கு பாப்பா. ஒரு ஊர் பக்கத்துலங்க வித்தோக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த வித்தோக்கோட்டில் இருக்கக்கூடிய இறைவனை தாயா நினைச்சு எப்படி பாடுறாரு? வித்தோக்கோட்டம்மா அப்படின்னு படிக்கிறாரு பாருங்க. 2 பாட்டு, பழைய புக்ல உள்ள பாட்டு, புது புக்ல இருக்க பாட்டு, 2 பாட்டு படிச்சுமா. மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்தோக்கோட்டம்மா, என் பானோக்காய் ஆயிலும் உன் பற்றல்லால் பற்றிலலேன், தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும், தான் நோக்கா எத்துயரம் செய்திடினும், தாகைந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் வித்வக்கோட்டம்மா, என் பால் நோக்கா ஆயிலும் உன், என் பால் நோக்கா ஆயிலும் உன் பற்றல்லால் பற்றிலனேன், தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும், தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும், தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. நல்ல பாட்டு பாப்பா. மீன் நோக்கும் நீழ்வயல் சொல் வித்துவக்கோட்டம்மா. வித்துவக்கோட்டம்மா அப்படின்னா வித்துவக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய இறைவனை தன் தாயா நினைச்சு பாடுறது தான் வித்துவக்கோட்டம்மா. மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ், மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ். மீன் நம்ம நீர்வளம் இருக்கிற இடத்துல மீன் இருக்கும். நீர்வளம் மிக்கது, மீன்கள் வாழக்கூடிய வயல்களை உடைய, வயல்கள்லாம் சூழ்ந்திருக்க ஊர் தான் வித்துவக்கோடு. மீன்கள் இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த ஊர் தான் என்னது? வித்துவக்கோடு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என் தாயே, என் பால் நோக்கா ஆகிலும், என் பால் நோக்கா ஆகிலும், என் பால் பிரிச்சு படிக்கணும், என் பால் நோக்கா ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றிலனேன். என்பால் நோக்கானா என்ன நீ பார்க்கலனாலும் உன்னை விட்டு நான் வேற யார் பக்கம் திரும்பலையே, உன் பற்றல்லால் பற்றிலலேன், என்னை தவிர வேற யார் மேலே எனக்கு பற்றில்லையே சொல்றாங்க. மீன் நோக்கும் நீழ்வயல் சொல் வித்தோகோட்டம்மா, மீன்கள் நிறைந்த வயல்களை உடைய, பெரிய வயல்களை உடைய வித்தோக்கோட்டு ஊர்ல இருக்கக்கூடிய என் தாயே அப்படின்னு இறைவனை பார்த்து கூப்பிடுறாரு. என் பால் நோக்கா ஆகிலும், என் பால் நோக்கா ஆகிலும் உன் பற்றலால் பற்றலேன். நீ என்ன பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன பார்க்கல, ஆனா இருந்தாலும் நான் உண்மையில தவிர வேற யாரையும் பற்று வைக்கலையே அப்படிங்கிறாரு. நல்லா அடுத்து பாரு. தான் நோக்காது எத்துயரம் செய்திடணும், தான் நோக்காது எத்துயரம் செய்திடணும். மக்களை பார்க்காம எவ்வளவு துயரம் செஞ்சாலும் தார்வேந்தன், தார்னா மாலை, தார்வேந்தன் மாலை சூடி இருக்கக்கூடிய வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. தான் நோக்கா எத்துயரம் செய்திடணும், மக்களை பார்க்காம மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, தார்வேந்தன் அந்த வேந்தனுடைய செங்கோல் நோக்கி தான் மக்கள் இருப்பாங்க. அரசர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, கஷ்டப்படுத்தாலும் சரி, அரசரே இனிமேலாவது நல்ல பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அரசரைத்தான் எதிர்பார்த்து நிற்க வேண்டியிருக்கு மக்களோட நிலைமை. அது மாதிரிதான் என் பால் நோக்கா ஆகிலும் உன் பற்றல்லன் பற்றலனே, நீங்க என்ன பார்க்கலாம் நான் உங்களை மறக்கலையே அப்படிங்கிறாரு. நல்ல பாட்டுலங்க. ஓகே பாருங்க. மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மா, என் பால் நோக்கா ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றிலலேன். மீன்கள் நிறைந்த வயல்களை உடைய, நீண்ட வயல்களை உடைய வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய என் தாயே, என்ன நீங்க பார்க்கலனாலும் உங்களை தவிர எனக்கு வேற எந்த பற்றும் இல்லை. தான் நோக்கா எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தனே. அதாவது தன்னை பார்த்து தான் பார்க்காம எவ்வளவு கொடுமைகள் செஞ்சாலும் மாலைகள் நிறைந்த மன்னனை நோக்கித்தானே மக்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி தானே என்னை பார்க்கலனாலும் நான் உங்களை நோக்கி தானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தாயா நினைச்சு பாடுறேன். அடுத்து அதோட ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு பாருங்க, அதோட ஹைலைட்டா சொல்லியிருப்பாருங்க. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயான் போல் மாயத்தால் மீளா துயர்தரின் வித்துவக்கோட்டம்மா, நீ ஆளா உனதருளை பார்ப்பேன் அடியனே. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா, நீ ஆளா உனதருளை பார்ப்பேன் அடியனே. இப்ப பாருங்க, வாளால் அறுத்து சுடினும், கத்தியால் அறுத்தாலும் சரி, நெருப்பால சுட்டாலும் சரி, டாக்டர் மேல கோவமா வராது. கீழே விழுந்த அடியை விட டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வலி தான் அதிகமா இருக்கும். கீழே விழுந்தா கூட அவ்வளவு வலிக்குமான்னு தெரியாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வலிக்கும். ஆனா அவர் மேல கோவப்படுமா? பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் நல்லதுக்கு தான் பண்றாரு, நல்லதுக்காக தானே பண்றாரு. அப்ப அவர் மேல அன்பு தான் கூடும். அதான் சொல்றாங்க,
வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் கத்தியால் அறுத்தாலும் சரி, நெருப்பால சுட்டாலும் சரி, அவர் மேல கோவம் வருமானம் வராது, அன்பு தான் வரும். அது மாதிரிதான் மாயத்தால் மீளா துயர்தெரினும், அப்படியே சூப்பரா சொல்ல பாருங்க. மீளா துயர்தெரினும் அவர் சொல்லல, கஷ்டம் எனக்கு தீராத கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் சொல்லல. மாயத்தால் மீளா துயர்தெரினும், மாயம்னா என்ன? உண்மை இல்லாதது, அப்படித்தானே? கஷ்டமும் அப்படித்தான், உண்மை இல்லாதது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், அதானுங்க. சந்தோஷமும் அப்படித்தான், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், எதுவும் நிலை இல்லாதது தானே. அதான் சொல்ல மாயத்தால் மீளா துயர்தெரினும். இறைவனே, அதாவது என் தாயான இறைவனே, மாயத்தால் மீளா துயர்தான் என்னது? எனக்கு நீங்க இப்போ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, அது தற்காலிகமானது. எனக்கு பார்க்கத்தான் அது மீளாத துயரம் மாதிரி தெரியும், எனக்கு வந்து அது பெரிய துயரம் தான், மீளாத துயரம் தான். ஆனா அது உண்மையிலே மாயமானது, ஏன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இதை நினைச்சு மாயத்தால் தொழிலும் வித்துக்கோட்டம்மா, நீ ஆளா உணர்தவர்களை பார்ப்பேன் அடியேனே, உன்னோட அருளைத்தான் நான் நினைப்பேனே தவிர உங்களால் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இறைவனே, நீ கொடுத்த துயரத்தை நான் என்னவா எடுத்துக்கிறேன், என்னை வந்து பக்குவப்படுத்தக்கூட நான் எடுத்துக்கிறேன். மீளா துயர்தெரினும், அது அதாவது தீராத கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. மாயத்தால் இன்னைக்கு பாக்குறதுக்கு தான் எனக்கு தோணுது தீராத கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரிங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஓகேவா? வாளால் அறுத்தாலும் சரி, சுட்டாலும் சரி, கத்தியா நெருப்பால சுட்டாலும் சரி, மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். மருத்துவர் மேல கோவமே வராத ஒரு அன்பா இது போல மாயத்தால் மீளா துயரினும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, என்ன பக்குவப்படுத்துறதுக்கு, என்ன சரிப்படுத்துறதுக்கு. டாக்டர் கஷ்டப்படுத்துறாருன்னா இதுக்கு அவர் வேண்டாம் கஷ்டப்படுத்த போறாரு, இல்லை நம்ம நோய் சரியாகணும். அது மாதிரிதான் என்ன எனக்கு இன்னும் பக்குவத்தை கொடுக்கறதுக்கு தான் நீங்க இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அதனால நீ ஆளா உணர்தவர்களை பார்ப்பேன் அடியேனே, நான் எப்போ உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பேன், உங்களை மறக்க மாட்டேன். சரிங்க. ரெண்டு விதமான அன்பு இல்லையா? ரெண்டு விதமான அன்பு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பூமகளின் அவதாரமாக வந்திருந்த ஆண்டாள், சூடி கொடுத்த சுடரொடியாள், இறைவனையே ஆட்கொண்டவளாகி ஆண்டாள் இல்லைங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, கண்ணனையே கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சு வாழ்ந்தாங்க தன்னோட துணையாக. இன்னொருத்தர் பாருங்க, குலசேகர பெருமாள் ராமனையே, அது தோக்கோட்டில் இருக்கக்கூடிய இறைவனை தன் தாயா நினைச்சு பாடுறாரு. பார்த்து போலையா நிறைய புலவர்கள். இப்போ தமிழ் எடுத்தது பார்த்தீங்கன்னா, மதுரை சொக்கநாதர் மேல ஒரு புலவர் வந்து இப்படி காதல் வயப்பட்டு தூது அனுப்புற மாதிரி அனுப்புவார், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சொக்கநாதர் மேல காதல் வயப்பட்டு தூது அனுப்புற மாதிரி, தமிழையே தூது அனுப்புற மாதிரி ஒரு புலவர் எழுதியிருக்காரு, பார்த்துருக்கோம். அழகர் கிள்ளவிடு தூதுலையும் அது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனா இந்த பாட்டு ரெண்டு வித்தியாசமானது. ஒருத்தர் இறைவன் தன் தாயாவே நினைச்சு பாட்டேன். சரிங்க. அதில் இந்த பாடல் பாருங்க எவ்வளவு உருக்கமா சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. சரி, இந்த ரெண்டு பாடல்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சைவ இலக்கியம் பார்த்துருக்கோம். நேற்று வந்து சைவம் வரைக்கும் பார்த்தோம், இன்னைக்கு வந்து வைணவம் பார்த்துட்டோம். சரிங்க. ஸோ அடுத்து மண்டையில இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து கிறிஸ்தவ இலக்கியங்கள் இருக்கு. தேம்பாவணி அதுலேயும் சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் இப்போ ஸ்கூல் புக்கில் இப்போ கரண்டில் இருக்க பாடலாம் ரொம்ப அழகான அற்புதமான பாடலாக இருக்கும். தேம்பாவணி, ரட்சணியாத்திரிகம் இது இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய இலக்கியங்களில் சீரா புராணம் இருக்குது, குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவரை படிக்க வேண்டியிருக்கு. ஸோ பக்தி இலக்கியங்களே இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக என்னது, நமக்கு வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.